வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எம்மிங் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் மடிப்பு பார்க்க நம்மளை பார்த்து தான் இருக்கணும். மடிப்பு பார்க்க நம்மளை பார்த்து போட்டு இது எம்மிங் பண்ணிடுவோம். அப்போ எம்மிங்க்கு எவ்வளோ விடுவீங்களோ அதை பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்து விடுற அளவு தான், ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுதான் ரெடி அளவு. ரெடி அளவுக்கு மேலே எனக்கு 1/2 இன்ச் வேணும். இது கீழ்கை உயரம்னு சொல்லுவோம், இல்லை கீழ்கை சுற்றளவுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் ரெடி அளவு. இதுக்கு மேலே எனக்கு 1/2 இன்ச் வேணும். எதுக்கு அப்படின்னா எனக்கு 4 தையலுக்கு வேணும். இப்போ கையோட அகலம் எடுத்துக்கலாம். இதுதான் கையோட அகலம். இப்போ எதுக்குன்னா 4 தையலுக்கு அவசரம். இப்போ எக்ஸ்ட்ரா எல்லா அளவும் எடுத்தாச்சு. இதை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கையோட செக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம உடம்போட அகலம் எடுத்துக்கலாம். உடம்போட அகலம் எப்படி எடுக்கணும்? இப்படி தான் ப்ளவுஸ் போட்டுக்கணும். ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும். 20. அப்போ 20ல் பாதி 10. அப்போ இந்த அளவு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு தையல் வேணும். தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். கீழே 1/2 இன்ச் மடிச்சு அடிப்போம், அதனால் கீழே மடிச்சு அடிக்க 1/2 இன்ச் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்போட எடுத்தோம் இல்லைங்களா, உடம்போட அகலம். இப்போ எடுத்தது சரிதானான்னு பார்க்க என்ன பண்ணுறோம், கழுத்துக்கு கீழே டாட்டுக்கு மேலே இது ரெண்டையும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, 2ஆக போட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்த உடம்போட அகலம் 10 வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் இந்த ப்ளவுஸோட இதுவும் ஒரே மாதிரி வரணும். வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற அளவு சரி, ஓகேங்களா? அடுத்து ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கலாம். இப்படி ஷோல்டர் இப்படி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இடையில கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எனக்கு இது ரெடி அளவு. அதுக்கு மேலே எனக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு. யாருக்கு இந்த கழுத்தோட அகலம் சரியாக எடுக்க தெரியல, எனக்கு அதிகமாக போயிடுதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எப்படி கழுத்தோட அகலம் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கொக்கி பக்கம் தான் எடுத்துக்கணும் கழுத்தோட அகலம் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதில் டேப்பை வச்சிட்றேன். அதுக்கு மேலே இந்த தையலுக்கு வரும் பார்த்தீங்களா, அது மேலே வச்சிங்கன்னா இதில் கழுத்தோட அகலம் எவ்வளோ வருது, 2.25 வருது. இந்த 2.25 சரிதானான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளவுஸில் கொக்கி போட்டுக்கிறேன். கொக்கி போட்டு இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, டேப் எடுத்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். எவ்வளோ வருது, எனக்கு 5.25. 5.25ல் பாதி எவ்வளோ, 2.25. அப்போ நம்ம எடுத்த அளவு சரிதான். இப்போ இந்த அளவு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அளவு நான் மாறிடக்கூடாது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வரோம், ஷோல்டர் பிடிக்கணும். ஷோல்டர் ஒரு சில சின்னதாக போயிடுதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஷோல்டரோட ஷோல்டர் 3 வருது. அப்போ எனக்கு 3 நான் அப்படியே வச்சுட்டு அது கூட நான் 3/4 இன்ச்சு சேர்த்துறேன். எதுக்கு அந்த 3/4 இன்ச்சு சேர்த்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் பிடிக்க 1/4 இன்ச்சு போயிடுதுங்களா, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு வந்துடுதுங்களா. அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், 3/4 இன்ச்சு சேர்த்துறேன். இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்சிங்களா, ஷோல்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆம்போலோட வளைவு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆம்போலோட அளவு எப்படி எடுக்குன்னு பார்க்கணும். இந்த ப்ளவுஸோட அளவு அப்படியே வச்சு ஸ்கேல் இப்படி எடுத்து இந்த ஆம்போல் வட்ட வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி ஸ்கேல் வச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். எனக்கு 6 வருது.
அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த 6 எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் நான் வந்து தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கேலில் கோடு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்துச்சு, உடம்போட அகலம் 10 வந்துச்சு. அதே 10 நம்ம இங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு 1.5 இன்ச் தையலுக்கு வேணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் நான் ஸ்கேலில் கோடு போட்டு கணக்கு காமிச்சிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரிகிற மாதிரி தான் இருக்கும், வெட்டும்போது எல்லாம் மறந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஷோல்டர் பிடிக்கணும், அதுக்கு நான் 1 இன்ச் காமிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல வளைவு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கொண்டு வரேன். பார்த்துக்கோங்க, எனக்கு இப்போ ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரணும். ஏன்னா இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஆம்ஃபோலோட வளைவு மட்டும்தான் வளைக்கணும், வேறு எதுவும் வளைச்சிக்காதீங்க. எதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ வருது, 8.25 வருது. செக் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ எனக்கு இந்த 8.25 நல்லா வளைச்சி விட்டால் வரணும். 8.25 கரெக்டாக வந்துச்சுன்னா நான் வெட்டுறது கரெக்டு, இல்லைன்னா தப்பு. 8.25 வர வரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த வளைவு கரெக்டு, எனக்கு 8.25 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆம்ஃபோல் முடிச்சிட்டேன், கழுத்தோட அளவு எடுத்துட்டேன், ஷோல்டர் முடிச்சிட்டேன், கீழே 1.5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இப்போ கழுத்தோட உயரம், ஒரு சிலர் கழுத்தோட உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, முன்ன பின்ன வந்துடுது அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்படி சென்டராக எடுத்துக்கோங்க, இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணி, இது 1/4 இன்ச். ஓகேங்களா? எனக்கு இது ரெடி அளவு. இதுக்கு மேலே எனக்கு 1/4 இன்ச் விட்டுறேன். எதுக்கு அப்படின்னா தையலுக்கோசரம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கேல் போட்டு இதை ஒரு பாக்ஸ் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அதான் கழுத்து வரைஞ்சிட்டோமே அவ்வளோதான் அப்படிங்கிற மைண்டுக்கு வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோம், கஸ்டமர் இந்த கழுத்து அளவு அப்படியே வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஷோல்டரும் பிடிச்சிட்றேன். எனக்கு இது சென்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சென்ட்ரு பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கணும். இதை வளைச்சி பார்க்கணும். எனக்கு இந்த கழுத்தோட அளவு இதில் இருக்கிறது அப்படியே வேணும்னு கேட்டிருக்காங்க. 12 வருது. அப்போ எனக்கும் இங்கே வளைச்சி பார்த்தா 12 வரணும். அப்படின்னா மட்டும்தான் வெட்டணும், இல்லைன்னா வெட்டக்கூடாது. வந்துச்சிங்களா? இப்போ நான் எடுத்த அளவு கரெக்டு. இப்போ இதை தைரியமாக வெட்டலாம். இது பேர் வந்து மாஸ்டர் கட்டிங். ப்ளவுஸ் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, இப்போ தான் கட் பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். தப்பே இல்லாமல் கண்டிப்பாக வெட்டலாம். நீங்களும் ஒரு டைலர் தான். இதை வெட்டிக்கிறேன். அவ்வளோதான், பேக் சைடு முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக 1.5 இன்ச்சு நான் இங்கே மடிச்சடிக்கணும்னு ஆச்சு போட்டுக்கிறேன். இங்கேயும் நான் ஆட்டோமேட்டிக்காக அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நான் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு இங்கேயும் நான் ஆச்சு போட்டுக்கிறேன். முக்கியமான அளவு இதுதான் ப்ளவுஸ்க்கு மெயின். கப் டாட் பிடிக்கிறது. கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு பார்த்துக்கோங்க. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங் அப்படின்னா நூல் இலைகள்லாம் இப்படி கிராஸாக இருக்கும். நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நேராக இருக்கும். இப்போ எனக்கு கஸ்டமர் கிராஸ் கட்டிங் தான், அப்போ நான் கிராஸ் கட்டிங்க்கு போயிடுறேன். கிராஸ் கட்டிங்க்கு நேர் கட்டிங்க்கு அவ்வளோ ஒரு வித்தியாசம்லாம் இல்லை. இப்படி போட்டால் கிராஸ் கட்டிங், இதுவே நான் ப்ளவுஸை இப்படி போட்டால் நேர் கட்டிங், அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எந்த துணி வெட்டுறதா இருந்தாலும் மடிப்பு பாகத்தை நம்மளை பார்த்து போட்டு வெட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் தப்பு இல்லாமல் வெட்டலாம். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு வச்சு தான் ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க. எனக்கு இது ரெடி அளவு. இதெல்லாம் இது என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன்.
எனக்கு இந்த ஷோல்ட்ரு இதெல்லாம் எதுவுமே எனக்கு மாறக்கூடாது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு. அதனால் முக்கியமானதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பேக் சைடு அளவு எனக்கு தேவையில்லை. இப்போ ஆம் ஹோல்ட்டிருந்து குடையிறோம். எதுக்கு அப்படின்னா கொக்கி பீஸ் இழுத்து போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம குடையணும். ஒரு சிலர் குடையாமல் போட்டு விட்டுருவாங்க, உங்களுக்கு ஆம் ஹோல்ட்டு சுருக்க வரும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே குடைஞ்சிடறோம். ஓகேங்களா? எதுக்கு குடையிறன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கி பீஸ் இழுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்கோசரம் ஆம் ஹோல்ட்டை குடையிறோம். இப்போ முன்கழுத்தோட உயரம் எப்படி எடுக்கிறது, அதுவும் வெரி ஈஸி தான். ஒரு சிலர் அளவு வச்சு அப்படி அப்படி மார்க் பண்ணுவாங்க, கழுத்தெல்லாம் அகலமாக போயிடும். ட்ரைனிங் இருக்கிறவங்க அப்படி பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் புதுசாக போடுறேன் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கொக்கி பக்கம் தான், வி பக்கம் போகக்கூடாது. வி பக்கம் வந்து சும்மா அதனால அரை இன்ச்சு வேஸ்டேஜ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் போட்டிங்கன்னா கழுத்து வந்து அகலமாக போயிடும். அப்போ என்ன பண்ணுறேன், கொக்கி பக்கம் மட்டும்தான் எடுக்கணும். எனக்கு கழுத்தோட உயரம் வந்து எனக்கு 7 வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 7 வச்சுக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லாமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அரை இன்ச்சு சேர்த்துறேன். ஏன் அந்த அரை இன்ச்சு சேர்த்துறேன் அப்படின்னா ஷோல்டர் பிடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இங்கே நம்ம அரேஞ்சு கணக்கு காமிக்கணும். எதுக்கு அப்படின்னா கொக்கிக்கு அரேஞ்சு உள்ள தள்ளுவோம் பார்த்தீங்களா, அதனால் இங்கே அரேஞ்ச் கணக்கு காமிச்சிடணும். இங்கேயும் நீங்கள் அரேஞ்சு கணக்கு காமிச்சிடணும். எதுக்குன்னா நான் ஷோல்டர் பிடிப்பேன், இடைப்பட்டதை நம்ம வளைக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானாக வளைக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸில் நான் அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு 9 வருது, பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணுங்கள். முன்கழுத்து முன்ன பின்ன போயிடுச்சுன்னா ஒன்று டைட்டாக இருக்கும், இல்லைன்னா லூஸாக இருக்குன்னு தூக்கிட்டு ஓடியாருவாங்க. எனக்கு ஷோல்டர் லூஸாக வச்சுட்டிங்க அப்படின்னு. ஷோல்டருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கழுத்து நம்ம வளைக்கிறத பொறுத்து தான். இப்போ எனக்கு வளைச்சா 9 வரணும். அதாவது இந்த கொக்கி பக்கத்தையும் விட்டுறணும், அந்த ஷோல்டரையும் விட்டுறணும். அதுக்கு இடைப்பட்டதை வளைச்சா நம்மளுக்கு 9 வரணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வளைச்சி பாருங்கள், கரெக்டாக வருதுன்னு விட்டுறாதீங்க. எனக்கு 9 வருது, அதாவது 9.1 வருது. அது ஷோல்டர் பிடிக்கும்போது சேர்த்து பிடிச்சிக்கலாம். அடுத்து மெயின் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், கொக்கி பக்கம் வரேன். கொக்கி பக்கம் பார்த்துக்கோங்க, இந்த பட்டி வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே எனக்கு 1 இன்ச்சு. ஓகேங்களா? எதுக்கு அந்த 1 இன்ச்சு விடுறேன், பட்டி பிடிக்க அரை இன்ச்சு, கழுத்து பீஸுக்கு 1/4 இன்ச்சு, இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, இதுக்கு 1/4 இன்ச்சு போய்டுவோம். டோட்டலாக என்ன பண்ணுறேன், நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ இது ரெடி அளவு. மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு போயிடுதுங்களா, இது பட்டி பகுதிங்களா, இதுக்கு எனக்கு 1/2 இன்ச்சு வேணும். டோட்டலாக இதுவும் 1 இன்ச்சு. இப்போ இந்த கப்பு பீஸ் பிடிக்கும் போது மட்டும் மறந்துடாதீங்க, எல்லாம் தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். சின்னதாக வச்சுட்டா கப்பு மேலே ஏறிக்கும், பெருசாக வச்சுட்டா கப்பு தொங்கி போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி கப்பை எடுத்து விட்டுக்கிறேன். எனக்கு 13 வருது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் போடணும், இப்படிலாம் இழுத்துலாம் எடுத்து அளவு போடக்கூடாது. வருது. 13 வச்சுட்டு நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்துன்னு மறந்துடாதீங்க. இப்போ எனக்கு ரெடி அளவு 13, கூட 1 இன்ச்சு சேர்த்துறேன். ஏன் அந்த 1 இன்ச்சு சேர்த்துறேன், ஷோல்டர் பிடிக்க அரை இன்ச்சு, கீழே பட்டிக்கு அரை இன்ச்சு, டோட்டலாக எனக்கு 1 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அளவு அப்படியே இப்படி கொண்டு போயிடுறேன். அவ்வளோதாங்க ப்ளவுஸ். நீங்கள் பயந்து வெட்டுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் ப்ளவுஸ். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டு விடுறேன்.
யார் யார் இப்போ தான் ப்ளவுஸ் கற்றுக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தலையும் புரியாது, வாலும் புரியாது. அப்போ ப்ளவுஸ் கண்டிப்பாக வெட்டும் போது தப்பு பண்ணுவோம். அடுத்து வாங்க பட்டியோட அளவு போட்டுக்கலாம். பட்டிக்கும் கொக்கி பக்கம் தான் நான் போகிறேன். ஏன்னா வி பக்கம் வந்து இந்த பகுதி வந்து நம்ம சும்மா தான் அளவு கொடுக்குறோம். கொக்கிக்கு 1/2 இன்ச் உள்ளே தள்ளுறதுனால இந்த பக்கம் வந்து நம்ம சும்மா தான் வி கொடுக்குறோம். ஓகேங்களா? அது வேஸ்டேஜ் பீஸு. அதனால வி பக்கம் எப்பயுமே அளவுக்கு போகாதீங்க. கொக்கி பக்கம்தான். கொக்கி பக்கத்தோட உள் பக்கத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிற அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இது கீழே 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே கொக்கிக்கு உள்ளே 1/2 இன்ச் தள்ளியிருப்போம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு இது ரெடி அளவு. இதுக்கு மேலே எனக்கு 1/2 இன்ச் வேணும். எதுக்கு அப்படின்னா பட்டி பிடிக்கணும். இப்போ இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன். பட்டிக்கு பெரிய வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு அதில் ஈஸியாக கட் பண்ணுறது பட்டியும் கையும் மட்டும்தான். இப்போ இதுதான் முன்பக்கங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நாச்சு போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள். ப்ளவுஸோட முன்பகுதி, பட்டி, கை, பேக் பகுதி. ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம். இந்த பகுதியை வெட்டி கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சுக்கலாம். இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் போட்டுக்கிறோம். எந்த ஒரு ப்ளவுஸுமே தைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி துணியை தூக்கி போட்டுறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒசரம் போடுறேன்.